ஜாண்டிஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நார்மல் ஆகிடுச்சுன்னா 2-3 மந்த்ஸ்க்கு கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணணும். கண்ணில் வந்து மஞ்சளாக தெரியறது, ஸ்கின் வந்து எல்லோவாக மாறுறது இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன், அடிக்கடி ஹெட் ஏக் வர்றது, டைஜஷனே ஆகாது, சில நேரம் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், சில நேரம் லூஸ் மோஷன் ஆகலாம். 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் நான் தூக்கமே இல்லைங்க. நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், இல்லை நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறேன். 2 மணி 3 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 10-11 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா லிவருக்கான டைம், லிவர் வந்து தானே கிளென்ஸ் பண்ணிவிட்டு பாடியை கிளென்ஸ் பண்ணுற டைம்னு பார்த்தோம்னா நைட். ஃபுட்டில் நம்ம சமையலில் பார்த்தோம்னா மஞ்சள், இஞ்சி ரொம்ப முக்கியம், பூண்டு சேர்த்துக்கணும். ஏலக்காய் வந்து லிவருக்கு ரொம்ப மஸ்ட்டு. டெய்லி ஏலக்காய் டீயாக கூட நம்ம குடிக்கலாம். ஏலக்காய் மட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணி கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தால் கூட போதும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நித்யா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஜாண்டிஸ் இப்போ சமீபத்தில் கூட டாக்டர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. ஸோ மிக முக்கியமான ரீசன் அவருக்கு முன்னாடியே ஜாண்டிஸ் இருந்தது அப்படின்னுமே சொல்லப்படுது. அண்ட் இன் ஜென்ரலி ஜாண்டிஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க, ட்ரீட்மெண்ட்ஸுமே எடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இறந்தும் போயிடுறாங்க. இந்த மாதிரியான நியூஸ் வந்து கேள்விப்பட முடியுது. ஜாண்டிஸ் வந்து எதனால வருது, இதை முழுசா ட்ரீட் பண்ண முடியுமா? இப்போ ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆர்கன்லையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து அதை பார்த்துணும். ஸோ இப்போது சுகர் இருந்தாலும் சரி, பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்லேயே இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி தான் ஜாண்டிஸும் நம்ம சொல்கிறோம். ஸோ இட்ஸ் எ டைப் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம பாடியில் முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னால் லிவர். ஸோ லிவரில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடல் நல்ல அதிகமான பாதிப்பை வந்து நமக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த லிவரை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜாண்டிஸ் மட்டும் கிடையாது, லிவரில் இன்னும் நிறைய சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஃபேட்டி லிவர் தான் நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயமா இருக்குது. லேடிஸாக இருக்கட்டும் இல்லை ஜென்ஸாக இருக்கட்டும், ஐயோ எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, இதுலேருந்து எப்படி நான் மீண்டு வர்றது, ஸோ எப்படியெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த மாதிரி டயட் எடுக்கலாம். அதே மாதிரி தான் ஜாண்டிஸ் இருந்தாலும் சரி. ஸோ ஜாண்டிஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நார்மல் ஆகிடுச்சுன்னா, அது நார்மல் ஆனாலும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணணும். அங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ திரும்ப அந்த டயட்டை ஃபாலோ பண்ணாததுனால நமக்கு திரும்பவும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த யூஸ்வலாக மஞ்சக்கமாலே சொல்லும்போது இந்த பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்திய சாப்பாடுனா ஆக்சுவலி என்ன மேம், என்னென்ன அதில் இன்க்ளூட் பண்ண, எது இன்க்ளூட் பண்ணக்கூடாது? ரொம்ப சிம்பிள். எல்லா நோய்க்குமே பத்தியம்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம டயட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாருமே பயந்துக்கிறாங்க, ஐயோ சித்தா மெடிசன் எடுத்தாலே பத்தியம் சொல்லிடுவாங்கன்ட்டு. ஒன்றுமே இல்லை. பத்தியம்னா இப்போ ஒரு ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குது, நம்ம காஃப் இருக்குன்னா எதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், கோல்டாக எதுவும் சாப்பிட மாட்டோம், இல்லை அந்த டைமில் போய் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா. ஐயோ எனக்கு ஃபீவர் இருக்குங்க, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவோம். அந்த வேண்டான்னு நம்ம சொல்கிறதும், இதெல்லாம் சாப்பிட்டா ஃபீவர் சீக்கிரம் சரியாயிடும் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம பத்தியம்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே பயந்துக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஜாண்டிஸ் இருக்கா, அப்போ எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது, அவுட் சைட் ஃபுட்டு, ஸோ தண்ணி வந்து எல்லா தண்ணியும் நம்ம குடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்கான மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதெல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு வரணும். சில வகையான மூலிகைகளை அதை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரணும். குறைஞ்சது 6 மாதமாவது நம்ம அந்த மூலிகைகளை எடுத்தால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக இனி நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு வராமல் இருக்கும். சிலலாம் திரும்ப ஜாயிண்டிஸ் வந்துகிட்டே இருக்குது, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வருது, இயர்லி ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ திரும்ப இது ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த டயட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் அவுட் சைட் ஃபுட் தான் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ என்ன தான் நம்ம டயட் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாலும் சில வகையான மூலிகைகளை டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அது வந்து பெஸ்ட்டு லிவர் டானிக்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த லிவருக்கு தேவையான ஒரு ஆற்றலை அது வந்து தருது, லிவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹெர்ப்ஸை நம்ம ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரணும். இன்னொன்று வந்து லிவர் பற்றி பேசும்போது இந்த ஃபேட்டி லிவர் சொல்லியிருந்தீங்கல்ல, குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க, யாருக்கு வேணாலும் வருது. முக்கியமாக இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒபீஸாக இருக்கிறேன், எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, இல்லை எனக்கு ஏற்கனவே சுகர் இருந்துச்சு ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால் இருந்துச்சு ஃபேட்டி லிவர், ஆல்கஹால் இவ்வளோ நாளாக கன்சியூம் பண்ணாங்க அதனால் ஃபேட்டி லிவர். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா யாருக்கு வேணாலும் வரலாம். வெயிட் நார்மலாக இருப்பாங்க,
ஸோ அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸாக இருக்கும், ஃபேட்டி லிவர் இருக்குது. நான் இது வரைக்கும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வருது. ஸோ இட்ஸ் எ மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேட் நம்ம பாடியில் சரியாக மெட்டபாலிசம் நடக்கலை அப்படின்னும் போது ஸோ விசரல் ஃபேட்ன்ற ஒரு கான்செப்ட்குள்ளே இது வந்துடுது. ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் இப்போ கொழுப்பு படிய ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொழுப்பு படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ அந்த ஃபேட்டி லிவரை வந்து இதனால் நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சில ஹெர்ப்ஸு சில டயட் நம்ம எடுக்கும்போது ஃபேட்டி லிவரும் நமக்கு சரியாகும். பட் இதில் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம். இது 4th ஸ்டேஜ் வரைக்கும் போகுதுன்னா தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அந்த டைமில் தான் நமக்கு ஜாயிண்டிஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபேட்டி லிவர் லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஜாண்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ இந்த ஜாண்டிஸும் நீங்கள் சொன்ன இந்த ஃபேட்டி லிவரையுமே சரியாக நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு மேம்? சிம்டம்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது லிவரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், என்ன கண்ணெல்லாம் மஞ்சள் பூத்திருக்கு உனக்கு, நான் மஞ்சக்காமலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு லிவர் என்செப்ஸ் அந்த பைல் பிளட்டில் நிறைய சேர ஆரம்பிச்சிருதுன்னா நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும். கண்ணில் வந்து மஞ்சளாக தெரியறது, ஸ்கின் வந்து எல்லோவாக மாறுறது இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன், அடிக்கடி ஹெட்ஏக் வர்றது, எதுலையுமே நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அப்படியே வெயிட் லாஸ் ஆகிட்டே வரும். ஸோ கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருப்போம் 1 வீக்கில் 4 kg ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதிகமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வியர்வை ரொம்ப அதிகமாக வர்றது, டைஜஷனே ஆகாது, சில நேரம் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், சில நேரம் லூஸ் மோஷன் ஆகலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு ஒரு வேளை ஓகே கல்லீரல் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்த்து இமிடியேட்டாக பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன் எடுத்து பார்க்குறது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ இது ஜாண்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ மாதம் இல்லை எவ்வளோ வருஷங்கள் வரையும் கண்டினியூஸாக எடுக்கணும் மேம்? இது குறைந்தது 3 மாதம், 3 months ஆகுது. ஜாண்டிஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகணும் அப்படின்னா 2 to 3 months நம்ம மெடிசன் எடுத்து தான் ஆகணும். அது வரைக்கும் அந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம அதுலேருந்து க்யூர் ஆகி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு அது தேவைப்படாது இல்லைங்களா? ஸோ மெடிசன்ஸ் தேவைப்படாது. ஸோ டயட்லேயே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த டயட்டில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலாக யூஸ்வலாக பண்ணுறாங்க மேம்? இப்போ என்னென்னா ஜாயிண்டிஸ் நார்மல் ஆகிடுச்சு. ஜாயிண்டிஸ் மட்டும் இல்லைங்க, என்ன ஒரு ப்ராப்ளம், இப்போ சுகரே நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டுருப்போம், அப்போ நார்மல் ஆகிடுச்சிங்க, இன்னும் ஒரு 1 month மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம், டயட்டை மிஸ் பண்ணும். நமக்கு தான் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு டயட்டை மிஸ் பண்ணிட்டு ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சேம் ஜாயிண்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது தான் பண்ணுறாங்க. நமக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு, சிம்டம்ஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டயட் வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, ஸோ அன்ஹெல்தி டயட்டு, நான்வெஜ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணக்கூடாது. முக்கியமாக இந்த லிவர் ஏன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு பெரிய ரீசன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா தெரியும், நைட்டில் சரியாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் நான் தூக்கமே இல்லைங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், இல்லை நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கிறேன், 2 மணி 3 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 10-11 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா லிவருக்கான டைம், லிவர் வந்து தானே கிளென்ஸ் பண்ணிவிட்டு பாடியை கிளென்ஸ் பண்ணுற டைம்னு பார்த்தோம்னா நைட். ஸோ 11 o'clockலேருந்து early morning 4 o'clock வரைக்கும் நம்ம தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் லிவர் அதோட ஒர்க் பண்ணும். ஓகே. ஸோ நம்ம அப்போல்லாம் முழிச்சு இருந்துட்டு வேறு வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்ன ஹெவியாக வேறு சாப்பிடுவோம் நைட்டு. ஒரு சிலருக்கு இந்த ஹேபிட்டெல்லாம் இருக்கும், அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே நமக்கு லிவர் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ 1 year 2 year டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லும் போதே இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து லிவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து உண்டு பண்ணது இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 20s early 30sலாம் அதோட ஒரு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப லேட் 35க்கு அப்புறம் 40s தான் வந்து தெரியுது. அந்த அளவுக்கு லாங்காக அந்த டேமேஜ் அப்படிங்கிறது அவ்வளோ காஸ் பண்ணுமா மேம்? கண்டிப்பாக காஸ் பண்ணும். அதுதான் சொன்னேன், ஸ்லோவாக நமக்கு வந்து டேமேஜ் காஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து எப்போவாவது நான் வந்து சோஷியல் ட்ரிங்கர் தாங்க எப்போவாது தாங்க எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே. ரெகுலராக இதை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரு 1 yearக்கு அப்புறமே நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் லிவர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கோ கார்டியாக் இஷ்யூஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லிவர் மட்டும் கிடையாது, எல்லா ஆர்கனுமே டேமேஜ் ஆகும். லிவர் மட்டும் இல்லை, எல்லா ஆர்கனுமே நமக்கு வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே மேம். அடுத்து வேறு இப்போ ஜாண்டிஸ் பற்றி பேசணும். அந்த நிறைய பேருக்கு அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் நடக்கிற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல மேம், எதனால அந்த அளவுக்கு சிவியராக ஆகிடுது மேம்?
சிவியராக இருந்தால் லிவர் சிர்ஹோசிஸ்னு ஒரு கண்டிஷன். கம்ப்ளீட்டாக நமக்கு லிவர் வந்து ஃபங்க்ஷனே இல்லாமல் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ற ஒரு ப்ராசஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே இதற்கான டயட் அண்ட் மெடிசன்ஸ் எடுத்தால் சித்தால எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது, நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குது, நிறைய காயகற்ப மருந்துகள் இருக்குது. அது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நமக்கு லிவர் டேமேஜ்லேருந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலாம். வேற ஏதாவது நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லேயே வந்து லிவருக்காக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அந்த ஜீரகம், அந்த கருஞ்சீரகம், ஓமம் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி லிவருக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த கஷாயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் டெய்லி ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க மேம்? ஃபுட்டில் நம்ம சமையலில் பார்த்தோம்னா மஞ்சள், இஞ்சி ரொம்ப முக்கியம், பூண்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆனியன், சின்ன வெங்காயம், அந்த வெங்காயத்தோட லீவ்ஸ், வெங்காயத்தாள் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அதை சேர்த்துக்கலாம். துளசி ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி புதினா இலைகள். ஸோ புதினா இதெல்லாம் நம்ம டெய்லி ரெகுலராக வீட்டில் சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சில ஸ்பைசஸ்ன்னு பார்க்கும்போது ஏலக்காய். ஸோ ஏலக்காய் வந்து லிவருக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ டெய்லி ஏலக்காய் டீயாக கூட நம்ம குடிக்கலாம். ஏலக்காய் மட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணி கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தால் கூட போதும். அல்லது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இந்த அஸ்வகந்தா சூர்ணம் சித்தால இருக்குது. அஸ்வகந்தா சூர்ணம் வாங்கி வச்சுட்டு ஒரு 100 கிராம் அஸ்வகந்தா சூர்ணம் இருக்குன்னா அதே 100 கிராம் நம்ம வந்து கீழாநெல்லி பொடி அதில் மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிக்ஸ் பண்ணி இந்த பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஹாட் வாட்டரில் டெய்லி சாப்பிட்டா கூட போதும். ஸோ லிவருக்கு வந்து நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேட்டி லிவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கால் பிளாடர் ஸ்டோன் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது பேசிக்காக அது 1/2 டீஸ்பூன் டெய்லி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டாவே போதும். ஸோ இதை தாண்டி நமக்கு கல்லீரலில் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக அதற்கான மருந்துகளை எடுக்கணும். ஸோ மருந்துகள் எடுக்கும்போது கண்டிப்பாக லிவர் ப்ராப்ளம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே மேம், இது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஜாண்டிஸ் பற்றி, லிவரில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி வரணும் அதுக்கான விஷயங்கள்லாம் சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.